வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஸ்கில் எட்ஜ் கோச்சிங். ஸோ நம்ம 90 டேஸ் மிஷின் லேர்னிங் சேலஞ்சில் இன்னைக்கு நம்மளோட டே 12. அதாவது நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கு ஒரு சிம்பிளான கோடிங் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியல் டைம் ஒரு டேட்டா செட்டை யூஸ் பண்ணி லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் எப்படி வந்து நான் கோட் பில்ட் பண்ணுறது அண்ட் தென் எப்படி வந்து நான் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனை எவாலுவேட் பண்ணுறது. ஒன்ஸ் நான் என்னோட டேட்டாஸ் என்னோட மாடல்ஸ் எல்லாமே நான் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட மாடல் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நான் எப்படி வந்து எவாலுவேட் பண்றது அப்படிங்கறது இன்னைக்கு கிளியர் கட்டா என்னென்னலாம் மெட்ரிக்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ நம்ம லீனியர் ரெக்ரெஷன்ல என்னென்ன மெட்ரிக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் வந்து ப்ராப்பரா அவுட்புட் கொடுத்துருக்கீங்க, என்ன மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத ஜஸ்ட் ஒரு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்கிட்ட ஒரு டேட்டா செட், அதாவது இது ஒரு கேகிள்லேருந்து நான் டவுன்லோட் பண்ண ஒரு டேட்டா செட் தான். ஒரு ஹார்ட்டோட ஹார்ட் டிசீஸ் வந்து அவங்களுக்கு இருக்கா, வரத்துக்கான சான்சஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு ஸ்டடி பண்ண ஒரு டேட்டா தான். ஸோ இதை வந்து நான் கேகிள்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டா செட்டும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தேவையான பேக்கேஜஸை நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு தேவையானது பேண்டாஸ், நம்பை, சீபான் அண்ட் மேட்ப்ளாட்லிப். ஸோ இது எல்லாமே எதுக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நான் ஒன்ஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் என்னோட டேட்டா செட்டை நான் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு pd.read.csvல என்னோட டேட்டா செட்டோட பாத்தை கொடுத்துட்டு நான் df.head. ஸோ இந்த ஹெட் ஆஃப் 5 அப்படின்றது நம்ம எதுக்கு 5 நம்ம கொடுக்காமையும் கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு பர்டிகுலராக இவ்வளோ ரோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெட் எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 ரோஸை வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா டிஸ்பிளே பண்ணும். ஸோ நான் ஒன்ஸ் ரன் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 ரோஸ் இதில் என்னென்ன காலம்ஸ் இருக்குது, மேல், ஏஜ், எஜுகேஷன் அண்ட் கரண்ட் ஸ்மோக்கர், சிஜிஎஸ் பெர் டே, பிபி அண்ட் தென் அவங்க ஒருத்தவங்களோட டயபெட்டிஸ் இருக்கா இல்லையா, ஸோ கொலஸ்ட்ரால், ஸோ இந்த மாதிரி சம்திங் அவங்களோட ஒரு பர்சனோட ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. பிஎம்ஐ கால்குலேட் பண்ணியிருக்கு, ஹார்ட் ரேட் வந்து இருக்குது, குளுக்கோஸோட லெவல் அண்ட் தென் 10 இயர்ஸ் சிஹெச்டி. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட டார்கெட் வேரியபிள். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஃபுல்லாக அதில் இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா df.columns. ஸோ இட் வில் பிரிண்ட் த காலம்ஸோட நேம்ஸை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் df.shape. ஸோ ஷேப் அப்படிங்கிறது எனக்கு என்னன்னா 4238 ரோஸ் இருக்கு அண்ட் 16 வந்து காலம்ஸ் இருக்கு. அண்ட் தென் என்ன அப்படின்னா டேட்டா கிளீனிங் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்ன பண்ண போறோம்னா நம்ம டேட்டாவில் ஏதாவது மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கா, இல்லை நம்ம டேட்டாவில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணி அதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ மிஸ்ஸிங் வேல்யூஸ் நம்ம எப்படி வந்து ஃபைன் பண்ணுவோம், df.isNull. ஈஸ்னல் அப்படிங்கிறது நல் வேல்யூ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லும். ஸோ ஈஸ்னல் டாட் சம் எனக்கு எப்படி அவுட்புட் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு காலமும் அதில் இருக்கக்கூடிய நல் வேல்யூஸோட டோட்டல் தான் எனக்கு வேணும். ஸோ அதனால டாட் சம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா என்னோட காலம்ஸ் அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய நல் வேல்யூஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட எஜுகேஷன் அப்படிங்கிறதுல 105 இருக்கு அண்ட் சிஜிஐஎஸ் பெர் டேக்கு வந்து 29, பிபி மெட்ஸ் வந்து 53. ஸோ சம்திங் இந்த மாதிரி குளுக்கோஸ்லாம் 388 இருக்கு. ஸோ இதெல்லாம் ஹையஸ்ட் நல் வேல்யூஸ் இருக்கு. ஸோ இப்போ நல்லா பாருங்க, எனக்கு நான் கண்டுபிடிக்க போறது என்ன அப்படின்னா ஹார்ட் டிசீஸ் அவங்களுக்கு இருக்கா இல்லையா, இதை தான் நான் ஃபைன் பண்ண போறேன். ஸோ அந்த விஷயத்தை நான் ஃபைன் பண்றதுக்கு எஜுகேஷன் அப்படிங்கிறது எனக்கு இம்பார்ட்டண்டா. இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இந்த டார்கெட் வேரியபிள அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா. நம்ம பேசிக்காவே தெரியும் எஜுகேஷனை வச்சு என்னோட ஹார்ட் டிசீஸ் வந்து வருமா வராதாங்கிறதெல்லாம் நான் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ தட் நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த எஜுகேஷன் அப்படிங்கிற காலமை டெலீட் பண்ண போறேன். ஸோ ஏன்னா என்னோட வேரியபிள் டார்கெட் வேரியபிளுக்கு என்னோட டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு இது இம்பார்ட்டன்ட் கிடையாது, இந்த ஃபீச்சர் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா df ஈக்குவல் டு df.drop of education. ஸோ இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற காலமை நான் என்ன பண்றேன்னா ட்ராப் பண்றேன். ஸோ இப்போ நான் என்னோட ஹெட்டை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதில் எஜுகேஷன் அப்படிங்கிற காலம் இருக்காது. அண்ட் தென் இப்போ என்ன பண்ண போறோம்னா பேலன்ஸ் இருக்கிற இந்த நல் வேல்யூஸை நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த நல் வேல்யூஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ண போறோம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா
என்ன இருக்கு? நியூமெரிக் வேல்யூஸா தான் இருக்கு. நம்மகிட்ட டெக்ஸ்ட் வேல்யூஸ் இல்ல. எல்லாமே என்னவா இருக்கு அப்படின்னா, நியூமெரிக் வேல்யூஸா தான் எனக்கு இருக்கு. ஸோ ஒரு நியூமெரிக் வேல்யூஸ்ல இருக்கக்கூடிய நல் வேல்யூஸ வந்து ஃபில் பண்றதுக்கு நான் எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மீன் கண்டுபிடிச்சு நான் ஃபில் பண்ணலாம். ஸோ மீன் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஆவரேஜான வேல்யூ கிடைக்கும். அந்த ஆவரேஜ் வேல்யூவ நான் நல் வேல்யூஸ்க்கு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம எப்படி மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஜஸ்ட் வந்து டிஎஃப் ஆஃப் அதாவது அந்த காலம் டாட் மீன் அப்படின்னு கொடுத்தா எனக்கு அந்த மீன் வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை மட்டும் எடுத்துட்டு நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா இதுதான் என்னோட மீன் வேல்யூ. அதாவது சிஜிஐஎஸ் பெர் டே அப்படிங்கிற காலமோட மீன் வேல்யூ எனக்கு இதுதான். இப்போ இது இவ்வளோ பெரிய வேல்யூ வருது. பட் இவ்வளோ பெரிய இந்த டெசிமல் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் அப்படியே ஃபில் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுலயே நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரவுண்ட் ஆஃப் இப்போ நான் ரன் பண்ணா எனக்கு அப்படியே அது வந்து ரவுண்ட் பண்ணி எனக்கு ஒரு இன்டீஜர் வேல்யூவா எனக்கு கொடுக்குதா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் பண்ணி தான் என்னோட ஒவ்வொரு காலம்லையும் நான் ஃபில் பண்ண போறேன். ஸோ அதே மாதிரி நான் எந்தெந்த காலம்ஸ்லாம் நல் வேல்யூஸ் இருக்கோ அதுக்கான மீனெல்லாம் ஃபைண்ட் பண்ணி இந்த வேரியபிள்ஸ்ல நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நான் ரன் பண்ணிடுறேன். ரன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி ஃபில் பண்றது அப்படின்னா டிஎஃப் அந்த காலம் நேம் அதாவது என்னோட டிஎஃப்ங்கிற டேட்டா ஃப்ரேம்ல இந்த காலம்ல தான் நான் ஃபில் பண்ண போறேன். ஸோ டாட் ஃபில் என்ஏ ஃபில் என்ஏ அப்படின்னா நல் வேல்யூஸை ஃபில் பண்ணு அப்படின்னு மீனிங். ஃபில் என்ஏ அதுல நான் எந்த வேல்யூவை ஃபில் பண்ண போறேன் அப்படின்னா என்னோட மீன் வேல்யூ நான் எதுல ஸ்டோர் பண்ணியிருக்கேன், இதுல தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல அந்த வேரியபிளை கொடுத்துக்கிறேன். நீங்க இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஆர் இந்த இந்த கால்குலேஷன் அப்படியே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல டைரக்டாவும் நீங்க போட்டுக்கலாம். ஸோ எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வேரியபிளை பாஸ் பண்ணிட்டு இன் பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ இன் பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ எதுக்கு கொடுக்குறோங்கிறத நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பட் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன் பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ இன்கேஸ் நான் இதை கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த காலம்ல இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு எனக்கு ஒரிஜினல் டேட்டால அது சேஞ்ச் பண்ணாது. எனக்கு ஒரு புது டேட்டா ஃப்ரேமா கொடுத்துரும். இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணிடுனா ஒரு புது டேட்டா ஃப்ரேமா எனக்கு கொடுக்குமே தவிர என்னோட எக்ஸாக்டான ஒரிஜினல் டேட்டால அந்த சேஞ்சஸ் அது வந்து பண்ணியிருக்காது. ஸோ அதனால தான் இன் பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ. அந்த பிளேஸ்லயே போய் எனக்கு சேஞ்ச் பண்ணு அப்படின்றது மீனிங். ஸோ இன் பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் நான் இதை ரன் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஈஸ்னல் டாட் சம் நல் வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே எனக்கு 0 ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல் வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சால்வ் பண்ணியாச்சு, ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் ஒரு பேர் பிளாட் வந்து போட போறேன். ஸோ பேர் பிளாட் என்ன பண்ணுங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அந்த பேர் பிளாட்டை நம்ம போட போறோம். ஸோ பேர் பிளாட் போடுறேன். ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இது ரன் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஃபியூ டைம்ஸ் வந்து ஆகும். ஸோ பேர் பிளாட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு காலம்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை எனக்கு கொடுக்கும். ஓகேவா. ஸோ ரிலேஷன்ஷிப் தட் ஜஸ்ட் வந்து கார்லேஷன். ஸோ கார்லேஷனை ஃபைண்ட் பண்ணி எனக்கு கொடுக்கும். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா டயக்னலாக இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி அதாவது பார் பிளாட் ஹிஸ்டோகிராமா வந்திருக்கிறது எல்லாமே அதே காலம் சேம் காலம் எஸ்ஒய்எஸ்பிபி அப்படின்னு இருக்கா. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஒய்எஸ்பிபி. ஸோ சேம் காலம்ல வர்றது எனக்கு இந்த மாதிரி ஹிஸ்டோகிராமா கொடுத்துருக்கும். மற்றது எல்லாமே அதோட லீனியர் எந்த அளவுக்கு லீனியரா இருக்கு அப்படிங்கறது எனக்கு கொடுக்கும். ஒவ்வொரு காலம்க்கு இடையிலும் எந்த அளவுக்கு லீனியரா இருக்கு. ஸோ இந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் பேர் பிளாட் கொடுத்து அதுல என்னோட காலம்ஸை கொடுத்துருக்கேன். ஸோ இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஜஸ்ட் வந்து என்னோட இண்டிபெண்டன்ட் வேரியபிளை மட்டும் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்பிளிட்டிங் த டேட்டா செட். ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம டேட்டா செட்டை ஸ்பிளிட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்ல எனக்கு இந்த 10 இயர் சிஹெச்டி அதாவது இந்த டார்கெட் வேரியபிளை தவிர மற்ற எல்லா காலம்ஸையும் நான் என்ன பண்ணிக்க போறேன்னா இன்புட்டா எடுத்துக்க போறேன். ஸோ அதுக்கு நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா டிஎஃப் டாட் ட்ராப் ஆஃப் இந்த காலமை மட்டும் ட்ராப் பண்ணிட்டு மற்ற எல்லா காலத்தையும் இந்த எக்ஸ்ல வந்து எடுத்துட்டு வா அப்படின்றது மீனிங். ஸோ அதுதான் இந்த எக்ஸோட மீனிங். இல்லை இப்படி எனக்கு பண்ண வேணாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா டிஎஃப் ஆஃப். ஸோ இதில் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்களேன் டிஎஃப் இந்த டபுள் ஸ்கொயர் போட்டு உங்களுக்கு என்னென்னலாம் காலம்ஸ் வந்து இன்புட்ல நீங்க கொடுக்கணுமோ அதை வந்து இந்த மாதிரியும் மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். இந்த மாதிரியும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆர் நான் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த
காலமை மட்டும் ட்ராப் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற காலம் வந்து இந்த எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே சேம் தான். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 10 இயர் சிஹெச்டி என்னோட டார்கெட் வேரியபிளை தவிர மற்ற எல்லாத்தையும் நான் இதில் பாஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒய்ல வந்து என்னோட டார்கெட் வேரியபிள் என்னோட அவுட்புட். ஸோ அதுக்கு டிஎஃப் ஆஃப் 10 இயர் சிஹெச்டி. ஸோ இந்த காலமை மட்டும் நான் ஒய்ல வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ட்ரைன் டெஸ்ட் ஸ்ப்ளிட். ஸோ இதில் எக்ஸ் ட்ரைன் எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரைன் ஒய் டெஸ்ட் ஈக்குவல் டு ட்ரைன் டெஸ்ட் ஸ்ப்ளிட்ல என்னோட எக்ஸ் அண்ட் ஒய்யை பாஸ் பண்ணிட்டு என்னோட டெஸ்ட் சைஸை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே 0.25 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 25% ஆஃப் டேட்டா ஃபார் த டெஸ்ட் அண்ட் பேலன்ஸ் இருக்கிற டேட்டாஸ் வந்து எனக்கு என்ன எதுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா ட்ரைனுக்கு கொடுக்க போகிறோம். அண்ட் ரேண்டம் ஸ்டேட் ஈக்குவல் டு 1ன்னு பாஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் 1ம் பாஸ் பண்ணிக்கலாம். 42 நம்ம எப்போதும் கொடுக்குற 42 கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் நான் ரன் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது எக்ஸோட ஷேப் அதாவது ஆக்சுவலாக எக்ஸில் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 4238, 14 காலம்ஸ். மொத்தம் எனக்கு 16 காலம்ஸ் இருந்தது. அதில் எஜுகேஷன் அப்படிங்கிறத நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ எனக்கு 15 காலம் இருக்கும். 15 காலம்ல ஒரு காலமை நம்மளோட டார்கெட் வேரியபிள். ஸோ அந்த 1 போக பேலன்ஸ் 14 வந்து எனக்கு என்னோட எக்ஸ்ல இருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸ் ட்ரைனை எப்படி அது பிரிச்சிருக்கோம் அப்படின்னா 3178 டேட்டா வந்து எக்ஸ் ட்ரைன், அதாவது என்னோட இன்புட். அண்ட் டெஸ்ட்டுக்கு எப்படி பிரிச்சிருக்குன்னா 1060 வந்து டெஸ்ட்டுக்குன்னு பிரிச்சிருக்கு. ஸோ எப்போதுமே நம்ம டெஸ்ட்டை விட ட்ரைன் தான் அதிகமாக இருக்கணும். நம்ம மோர் ட்ரைனிங் கொடுக்குறப்போ தான் எனக்கு டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்து ப்ராப்பராக எனக்கு கிடைக்கும். ஸோ என்ன இருக்குன்னா என்னோட இன்புட்டுமே இப்போ எப்படி இருக்குன்னா 2 டைமென்ஷனலாக இருக்குது. ஸோ எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. இப்போ நம்ம மாடலை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ மாடல் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், sklearn.linear மாடல்லேருந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அப்படிங்கிறத நம்ம இம்போர்ட் பண்ணிப்போம். இம்போர்ட் பண்ணிட்டு கிளாசிஃபயர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஜஸ்ட் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனை லோட் பண்ணியாச்சு. அண்ட் தென் என்னோட மாடலை நான் ட்ரைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு classifier.fit நம்ம ட்ரைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ஃபிட், ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ப்ரிடிக்ட். ஸோ ஃபிட்டில் எக்ஸ் ட்ரைன் என்னோட இன்புட் அண்ட் ஒய் ட்ரைன் என்னோட அவுட்புட்டை நான் பாஸ் பண்ணியாச்சு. ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணிட்டு என்னோட மாடலும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபிட் ஆயிடுச்சு. இது ஜஸ்ட் வார்னிங் தான், இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் தென் மாடலை எவாலுவேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ sklearn.metricsல அக்யூரசி ஸ்கோர் அப்படிங்கறது என்ன பண்ணியிருக்கேன்னா இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நான் இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ப்ரிடிக்ட். ஸோ மாடலை நம்ம என்ன பண்ணியாச்சு, லோட் பண்ணியாச்சு, ட்ரைன் பண்ணியாச்சு. இப்போ ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரிடிக்ட்ல நான் என்ன கொடுப்பேன், என்னோட எக்ஸ் ட்ரைனை வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரிடிக்ஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ் டெஸ்ட்டை பாஸ் பண்ணாமல் எக்ஸ் ட்ரைனை பாஸ் பண்ணியிருக்கேன். அதாவது என்னோட ட்ரைனிங்கை கொடுத்தாலும் எனக்கு அவுட்புட் எப்படி வருது, என்னோட டெஸ்டிங்கை கொடுத்தாலும் எப்படி அவுட்புட் வருது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். ஸோ அதனால எக்ஸ் ட்ரைனை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே என்னோட அக்யூரசி ஸ்கோருக்கு இந்த எக்ஸ் ட்ரைன் இது ப்ரிடிக்ட் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்கும். அந்த அவுட்புட் எக்ஸ் ட்ரைன் ப்ரிடிக்ஷனில் சேவ் ஆகும். ஸோ இந்த எக்ஸ் ட்ரைன் ப்ரிடிக்ஷன் இது என்னோட ஆக்சுவலான அவுட்புட். அதாவது ஒய் ட்ரைன் அப்படிங்கிறது நம்மளோட அவுட்புட் தானே. ஸோ இது ஆக்சுவல், இது ப்ரிடிக்டட், இது ஆக்சுவல் வேல்யூ. ஸோ இது எனக்கு கொடுத்தேன் என்னோட அக்யூரசி ஸ்கோர் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அக்யூரஸியாக என்னோட மாடல் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது எனக்கு கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் நான் இதை ரன் பண்ணேன்னா என்னோட மாடல் 84% வந்து ப்ராப்பராக வந்து எனக்கு அவுட்புட்டை ஃபைன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது மீனிங். அதே மாதிரி இப்போ டெஸ்ட்டுக்கு ஃபைன் பண்ணலாம். ஸோ டெஸ்ட்டுக்கு classifier.predictல எக்ஸ் டெஸ்ட்டை பாஸ் பண்ணியிருக்கேன், என்னோட இன்புட்டை பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ப்ரிடிக்ட் பண்ணி இதோட அவுட்புட்டை எக்ஸ் டெஸ்ட் ப்ரிடிக்ஷனில் எனக்கு ஸ்டோர் பண்ணும். அண்ட் தென் அக்யூரசி ஸ்கோரில் வந்து என்னோட ப்ரிடிக்டட் வேல்யூ ஆக்சுவலான வேல்யூ ஒய் டெஸ்ட். ஸோ ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 86. ஸோ என்னோட டெஸ்டிங்கில் 86% என்னோட டேட்டாஸ்லாம் வந்து ப்ராப்பராக ப்ரிடிக்ட் ஆயிருக்கு, என்னோட மாடல் ப்ராப்பராக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது மீனிங். அண்ட் தென் கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதில் எல்லாமே வந்துடும். அதாவது இந்த நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனுக்கு நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கு. லைக் எந்த மாதிரி அப்படின்னா அக்யூரசி அப்படின்னு ஒரு மெட்ரிக் இருக்கு. அக்யூரசினா நம்ம ஃபைன் பண்ண இந்த அக்யூரசி ஸ்கோர், ஓகேவா. அக்யூரசி, ப்ரிசிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு, ரீகால் அப்படின்னு ஒன்று இருக்கு, F1 ஸ்கோர் அப்படின்னு ஒன்று இருக்கு, கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ இதில் இந்த 4 டைப்ஸ், அதாவது அக்யூரசி, ப்ரிசிஷன், ரீகால், F1 ஸ்கோர், இது எல்லாமே இந்த கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறதுல வந்துடும். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட்டில் என்னோட ஒய் டெஸ்ட், என்னோட ஆக்சுவலான வேல்யூ அண்ட் தென் என்னோட ப்ரிடிக்டடான வேல்யூவை நான் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ ப்ரிசிஷன் வந்து
இது வந்து என்னன்னா 0 அப்படிங்கிறது என்னன்னா நம் ஹார்ட் டிசீஸ் வந்து இல்ல அப்படிங்கிறது மீனிங். 1ங்கிறது ஹார்ட் டிசீஸ் இருக்கு அப்படிங்கிறது மீனிங். ஸோ அதோட ப்ரிசிஷன் வேல்யூ, ரீகால் வேல்யூ, F1 வேல்யூ, ஸோ இது எல்லாமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்ல எனக்கு கிடைச்சிரும். இதெல்லாம் என்னங்கிறத நான் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் தென் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். ஸோ கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்லயும் அதே தான். கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்ல என்னோட ஒய் டெஸ்ட் அண்ட் எக்ஸ் அதாவது என்னோட ப்ரிடிக்டட் வேல்யூவை நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் மாதிரி ஒன்று வரும். இதெல்லாம் இதுக்கு மீனிங் என்ன, இதுக்கெல்லாம் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. இது எல்லாமே நம்ம என்னங்கிறத ப்ராப்பரா பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் எப்படி பில்ட் பண்றது, ஒரு ஒரு டேட்டா இருக்கு, அதுல நிறைய இண்டிபெண்டன்ட் வேல்யூ இருக்குன்னா அந்த இண்டிபெண்டன்ட் வேல்யூவை எப்படி எக்ஸா பிரிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த 14 காலம்ஸையும் நான் எடுத்திருக்கேன். நீங்க என்ன பண்ணலாம்னா எந்தெந்த காலம்லாம் வந்து ரொம்ப என்னோட டார்கெட் வேரியபிளை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது, எந்தெந்த காலம்ஸ்லாம் என்னோட டார்கெட் வேரியபிளை ப்ரிடிக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இந்த 14யும் யூஸ் பண்ணாம உங்களுக்கு தேவையான காலம்ஸை மட்டும் எக்ஸ்ல எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் என்னென்ன மெத்தட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நீங்களே கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாருங்க. இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபைன் பண்றதுக்கு ஒரு வீடியோ வந்து நீங்க கொடுங்க, இந்த மாதிரி எப்படி வந்து எதெல்லாம் ப்ராப்பரான, இப்போ நம்ம லீனியர் ரெக்ரெஷனுக்கு பார்த்தோம்ல, கார்லேஷன் ஃபைன் பண்ணி எந்தெந்த காலம்ஸ்லாம் ரொம்ப லீனியரா இருக்கு டார்கெட் வேரியபிளுக்கு அப்படின்னு பார்த்து அந்த காலம்ஸை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் இன்புட்டா. அதே மாதிரி இந்த லாஜிஸ்டிக்கும் இருக்கு. ஸோ அந்த மெத்தட் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக வேணும் அப்படின்னா நான் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து வேணும் அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ அண்ட் தென் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அடுத்தது அப்படின்னா கன்ஃபியூஷன், அதாவது இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ், அக்யூரசி, ரீகால், ப்ரிசிஷன். ஸோ இந்த மெட்ரிக்ஸ் பற்றி ஃபுல் தியரிட்டிக்கலாக என்னென்னலாம் பேக்கெண்டில் நடக்குது, எந்த மாதிரியான கால்குலேஷன்ஸ் பேக்கெண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ இப்போ லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் மெட்ரிக்ஸ். ஸோ என்னன்னா இப்போ இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனுக்குள்ள மெட்ரிக்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இட் ப்ரிடிக்ட்ஸ் த ப்ராபபிலிட்டி அண்ட் கிளாசிஃபை த டேட்டா இன்டு த 2 கேட்டகரிஸ். ஸோ நம்மளோட லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் இதான் நடக்கும். ஒரு ப்ராபபிலிட்டியை ஃபைன் பண்ணுது, ஃபைன் பண்ணிட்டு அதை வந்து 2 கேட்டகரியில கிளாசிஃபை பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம், 1 அப்படின்னா ஹார்ட் டிசீஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம், அதாவது பாசிட்டிவ். நம்மளை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன வேணும், ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லையாங்கிறத ஃபைன் பண்ணும். இருக்குன்னு அது கரெக்டா ஃபைன் பண்ணிடுச்சுன்னா அது பாசிட்டிவ். 0 அப்படிங்கிறது இல்ல, ஹார்ட் டிசீஸ் இல்ல. ஸோ அது என்னன்னா நெகட்டிவ். ஸோ எது பாசிட்டிவ், இருக்கு அப்படின்னா பாசிட்டிவ், இல்லைன்னா நெகட்டிவ். ஓகேவா? ஸோ இப்போ கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். நான் நம்மளுக்கு அவுட்புட்ல அங்கே எப்படி வந்துச்சு, ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி ஒன்று வந்துச்சா. ஸோ அதே தான் இங்கேயும், இதுதான் அந்த மேட்ரிக்ஸ். இந்த 4 வேல்யூஸ் தான் அந்த மேட்ரிக்ஸ். ஸோ அந்த 4 வேல்யூஸ் என்னென்ன அப்படின்னா ட்ரூ பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ், ட்ரூ நெகட்டிவ். அதாவது டி அப்படிங்கிறது ட்ரூ, எஃப்ங்கிறது ஃபால்ஸ், அண்ட் பிங்கிறது பாசிட்டிவ், என்னங்கிறது நெகட்டிவ். ஸோ இதுதான் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம டேட்டாவை, நம்மளோட மாடலை ஓவரால் நம்ம அனலிசிஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரூ பாசிட்டிவ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட மாடல் வந்து ஆக்சுவலா என்னோட மாடல் என்னன்னா டிசீஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுது. என்னோட மாடல் என்ன சொல்லுது, ஹார்ட் டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி என்னோட ஆக்சுவல் டேட்டாவும் என்ன சொல்லுதுன்னா ஹார்ட் டிசீஸ் இருக்குன்னு சொல்லுது. அதாவது என்னோட மாடல் வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்குன்னு சொல்லுது, என்னோட ஆக்சுவலா இருக்கிற டேட்டாலையும் ஹார்ட் டிசீஸ் இருக்கு. ஸோ ரெண்டுமே கரெக்டா என்னோட மாடல் ப்ரிடிக்ட் பண்ணிட்டு, அதுலயும் இருக்கு என்னோட மாடல்லையும் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அது கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணிடுச்சு. ஸோ கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணிட்டுனா அது வந்து ட்ரூ பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் அப்படிங்கிறது என்ன, ஹார்ட் டிசீஸ் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ். ஸோ இந்த இடத்துல ஹார்ட் டிசீஸ் இருக்கு அண்ட் ட்ரூ அப்படிங்கிறது ரெண்டுத்துலயுமே கரெக்டா இருக்கு, என்னோட மாடல்லையும் கரெக்டா இருக்கு, என்னோட ஆக்சுவல்லையும் கரெக்டா இருக்கு அப்படின்னா அது ட்ரூ பாசிட்டிவ். ஸோ இந்த இடத்துல 18 வந்திருக்கு. அதுக்கு மீனிங் என்னன்னா 80 people who has the heart disease had the disease were correctly predicted. ஓகே, ஸோ 80 பேருக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்கு, அதை மாடல் வந்து கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணிட்டு அப்படின்றது தான் ட்ரூ பாசிட்டிவ். ஓகே, அண்ட் தென் என்ன அப்படின்னா ட்ரூ நெகட்டிவ் பார்ப்போம். ஓகேவா, ட்ரூ பாசிட்டிவ் பார்த்தாச்சு. இப்போ ட்ரூ நெகட்டிவ்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ட்ரூ நெகட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா என்னோட ஆக்சுவல் டேட்டால ஹார்ட் டிசீஸ் இல்லை. ஓகேவா, சில பீப்புள்ஸுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் இல்லை, என்னோட மாடலும் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணிருக்குன்னா அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இல்லைன்னு ப்ரிடிக்ட் பண்ணிருக்கு.
ஸோ நெகட்டிவா ப்ரெடிக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் ட்ரூ நெகட்டிவ். ஸோ நெகட்டிவை கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு. ஸோ ட்ரூ அப்படின்னா அந்த இடத்துல கரெக்ட் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ட்ரூனா கரெக்ட் அப்படிங்கிறது மீனிங். ஸோ நெகட்டிவ் இல்லை அப்படிங்கிறத கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் ட்ரூ நெகட்டிவ். ஸோ அப்போ 90 பீப்புள்ஸுக்கு வந்து என்னன்னா ஹார்ட் டிசீஸ் இல்லை, என்னோட மாடலும் எப்படின்னா அவங்களுக்கு இல்லை அப்படின்னு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு. ஸோ அதுதான் இங்க ட்ரூ நெகட்டிவ். ஸோ அப்போ 90 ஹெல்தி பீப்புள் கரெக்ட்லி ப்ரிடிக்டட். 90 பேர் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்க, அவங்களுக்கு டிசீஸ்லாம் இல்லை, அது என்னோட மாடல் கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணிருக்கு. ஸோ அது என்னன்னா ட்ரூ நெகட்டிவ். ட்ரூன்னு வந்தாலே என்ன, கரெக்ட் அப்படிங்கிறது மீனிங். பாசிட்டிவ் அப்படின்னா இருக்கு, ஹார்ட் டிசீஸ் இருக்கு. நெகட்டிவ் அப்படின்னா இல்லை. ஓகே, ஸோ அதுதான் மீனிங். ஸோ அப்போ ட்ரூ பாசிட்டிவ் அப்படிங்கிறது என்ன, எனக்கு அதாவது அந்த டேட்டால ஹார்ட் டிசீஸ் இருக்கு, மாடலும் ஹார்ட் டிசீஸ் இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு. ஸோ ட்ரூ பாசிட்டிவ். அந்த டேட்டால ஹார்ட் டிசீஸ் இல்லை, ஸோ மாடலும் ஹார்ட் டிசீஸ் இல்லைன்னு ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு, அது ட்ரூ நெகட்டிவ். இந்த இடத்துல ரெண்டு இருக்கா, ஃபால்ஸ் பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ். ஸோ ட்ரூனா நம்ம கரெக்ட்னு பார்த்தோம், அப்போ ஃபால்ஸ்னா என்னவா இருக்கும், ராங். ஸோ கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணல அப்படிங்கிறது அர்த்தம். எப்படி ப்ரிடிக்ட் பண்ணல அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஃபால்ஸ் பாசிட்டிவ் எடுத்துப்போம். ஃபால்ஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ என்னோட ஆக்சுவல் டேட்டால நோ டிசீஸ் அப்படின்னு இருக்கு, நோ ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லி என்னோட ஆக்சுவல் டேட்டால இருக்கு அப்படின்னா என்னோட மாடலும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா டிசீஸ் வந்து இருக்குன்னு ப்ரிடிக்ட் பண்ணிருக்கு. அதாவது இல்லாதவங்களுக்கு இவங்களுக்கு டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அது ப்ரிடிக்ட் பண்ணிருக்கு. ஓகேவா? ஸோ என்னன்னா மாடல்ல வந்து அவங்களுக்கு நோ டிசீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு, பட் என்னோட மாடல் வந்து அவங்களுக்கு டிசீஸ் இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு. ஸோ என்ன நடந்திருக்கு இங்க, அதாவது நெகட்டிவை பாசிட்டிவா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு. ஸோ அதானே இங்க நடந்திருக்கு, நெகட்டிவா இருக்கு ரோல், அதை வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு, பாசிட்டிவா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஓகே, நெகட்டிவா இருக்கு, அதாவது ஆக்சுவல்ல எப்படி இருக்குன்னா நோ டிசீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு, ஆக்சுவல்ல நோ டிசீஸ்னு இருக்கு, பட் மாடல் என்ன சொல்லுது அப்படின்னா பாசிட்டிவா சொல்லுது, அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கு அப்படின்னு பாசிட்டிவா சொல்லுது. ஸோ அப்போ அது பேர் என்னன்னா ஃபால்ஸ் பாசிட்டிவ். அதுதான் ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஃபால்ஸ் நெகட்டிவ் அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட். அதாவது அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கு, ஆக்சுவல் டேட்டால ஹார்ட் டிசீஸ் இருக்கு, பட் அதை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணிருக்கு அப்படின்னா நோ டிசீஸ். ஓகே, நெகட்டிவ், அதாவது பாசிட்டிவா இருக்கிறத நெகட்டிவா ப்ரிடிக்ட் பண்ணிருக்கு. நோ டிசீஸ்னா நெகட்டிவ் தானே, ஸோ பாசிட்டிவா இருக்கிறத நெகட்டிவா ப்ரிடிக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபால்ஸ் நெகட்டிவ் அண்ட் ஃபால்ஸ் பாசிட்டிவ்ல பாசிட்டிவ்னு இருந்துச்சுன்னா என்னோட அவுட்புட் பாசிட்டிவா வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆக்சுவல்ல என்னவா இருந்திருக்கும், நெகட்டிவா இருந்திருக்கும். ஸோ இங்கே ஃபால்ஸ் இருக்கிறதுனால என்னோட அவுட்புட் பாசிட்டிவா வந்திருக்கு. பாசிட்டிவ் இன் த சென்ஸ் எந்த மாதிரினா டிசீஸ் இருக்குன்னு வந்திருக்கு, ஆனா ஆக்சுவலா டிசீஸ் கிடையாது, டிசீஸ் இல்லை அப்படின்னு இருக்கு, அது ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஃபால்ஸ் நெகட்டிவ் அப்படிங்கிறது என்னோட அவுட்புட் வந்து நெகட்டிவா வந்திருக்கு, ஆனா ஆக்சுவல்ல அவங்களுக்கு வந்து டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுதான் ஃபால்ஸ் நெகட்டிவ். ஸோ அப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னா 20 பீப்புள்ஸ் ஹூ ஹேட் த டிசீஸ்ட் வேர் மிஸ்ட், அதாவது 20 பேருக்கு டிசீஸ் இருக்கு, அவங்களெல்லாம் என்னோட மாடல் மிஸ் பண்ணிட்டுன்னு அர்த்தம், அது ஃபால்ஸ் நெகட்டிவ். 10 பீப்புள்ஸ் வித்தவுட் த டிசீஸ் வேர் ராங்லி ப்ரிடிக்டட் ஆஸ் எ சிக், அவங்களுக்கு டிசீஸே இல்லை, ஹெல்த்தியாக தான் இருக்காங்க, பட் என்னோட மாடல் வந்து அவங்க சிக்குன்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஸோ இது வந்து கிளியராக இருக்குங்கிறது நம்புகிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லைன்னா இன்னொரு டைம் ஒரு 2 டைம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த கான்செப்ட் புரியும். ஸோ இது வந்து என்னன்னா கன்ஃபியூஷன் மேட்ரிக். ஸோ ஒன்ஸ் இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக் நான் எடுத்துட்டாலே என்னால் ஈஸியாக வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணிக்கலாம்னா என்னோட மாடலை ஃபுல்லாக நான் அனலிசிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் என்ன அப்படின்னா அக்யூரசி. ஸோ அக்யூரசி அப்படிங்கிறது என்னன்னா இதுலேருந்து நம்ம ஃபைன் பண்ணுறதான் ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ட்ரூ நெகட்டிவ். ட்ரூனாலே என்ன, கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன் அர்த்தமா, அந்த ரெண்டு கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணதையும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை ட்ரூ பாசிட்டிவ், ட்ரூ நெகட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ் அண்ட் ஃபால்ஸ் நெகட்டிவ், இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போ என்னோட அக்யூரசி என்ன வரும்னா 85% அப்படின்னு சொல்லி எனக்கு வரும். இதோட ஃபைனல் ஆன்சர் 85. இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹவு மெனி டோட்டல் ப்ரிடிக்ஷன்ஸ் ஆர் கரெக்ட், மொத்தமாக இருக்கிறதுல எவ்வளோ வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு என்னோட மாடல் அப்படின்னு நான் ஃபைன் பண்ணோன்னா அந்த இடத்துல நான் இந்த அக்யூரசிங்கிறத யூஸ் பண்ணுவேன். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் அக்யூரசி மெட்ரிக் வி கேன் ஃபைண்ட் அவர் மாடல் அக்யூரசி. ஸோ மாடலோட அக்யூரஸியை நான் ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா 85%.
ஸோ இதுதான் வந்து டோட்டல் ப்ரிடிக்ஷன். டோட்டல் ப்ரிடிக்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். ஹவு மெனி டோட்டல் ப்ரிடிக்ஷன்ஸ் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த அக்யூரசி யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கெண்டில் நடக்கிற ஃபார்முலா இதுதான். அண்ட் தென் ப்ரிசிஷன். ப்ரிசிஷன்னா என்னன்னா ஓவரால் ப்ரிடிக்டட் பாசிட்டிவ் கேசஸ் ஹவு மெனி வேர் ட்ரூலி பாசிட்டிவ். அதாவது ஓவராலா பாசிட்டிவ் ப்ரிடிக்ஷன் வந்து எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இந்த இந்த இருக்கு பாருங்க, ஓவராலா பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ ட்ரூ பாசிட்டிவ் இது வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு டிவைடட் பை ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஸோ இது ரெண்டுமே பாசிட்டிவ். இந்த ரெண்டு பாசிட்டிவையும் நம்ம எடுத்துக்கிட்டு மேலே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரூ பாசிட்டிவ் போடுறோம். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இது வந்து 88.9. ஸோ எங்கே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஆர் காஸ்ட்லி. இது வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஆர் காஸ்ட்லி அந்த இடத்துல, அதாவது ஃப்ராட் டிடெக்ஷன், மெடிக்கல் டயக்னோசிஸ். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிசிஷன் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுறேன். இது இன்னும் தெளிவாக இந்த ப்ரிசிஷன் எங்கே யூஸ் பண்ணுறோங்கிறத நான் ஃபைனலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ரீகால். ஸோ ரீகால் அப்படிங்கிறது ஓவரால் அவுட் ஆஃப் ஆல் த ஆக்சுவல் பாசிட்டிவ் கேசஸ், அதாவது ஹவு மெனி டிட் த மாடல் கேட்ச். அதாவது என்னோட மாடல் வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவ் கேசஸை கேட்ச் பண்ணியிருக்கு. ஸோ அந்த இடத்துல நான் இந்த ரீகால் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ட்ரூ பாசிட்டிவ் ரேட்டை வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு. ஸோ சென்சிட்டிவிட்டி, அதாவது ட்ரூ பாசிட்டிவ் டிவைடட் பை ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ். ஸோ இதுதான் ஃபார்முலா. இதுலேருந்து நம்ம ஃபைன் பண்ணோம்னா 80% வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து கேன்சர் டிடெக்ஷன் அண்ட் மிஸ்டு டிசீசஸ். ஸோ இந்த மாதிரி டிசீசஸ்லாம் ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ரீகால் நான் யூஸ் பண்ணிக்கலாம். F1 ஸ்கோர் அப்படிங்கிறது இந்த ப்ரிசிஷன் அண்ட் ரீகால் ரெண்டுமே எனக்கு ஒரு இடத்துல இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த இடத்துல நான் F1 ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஃபார்முலா 2 into precision into recall divided by precision plus recall. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நீட் பேலன்ஸ் பிட்வீன் த ப்ரிசிஷன் அண்ட் ரீகால். அந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த F1 ஸ்கோர் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த மெட்ரிக்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் ப்ராப்பராக சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு எடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அக்யூரசி நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்கிட்ட பேலன்ஸ்டான ஒரு டேட்டா இருக்கு, அதாவது ஸ்பேம் ஆர் நாட். இதில் 50% ஸ்பேமாக இருக்கலாம், 50% நாட் ஸ்பேமாக இருக்கலாம். ஸோ ஒரு பேலன்ஸ்டான டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நான் இந்த அக்யூரசி அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா டெல் யூ த ஓவரால் ஹவு ஆஃபன் த மாடல் இஸ் கரெக்ட். ஸோ எப்போல்லாம் இந்த மாடல் வந்து அடிக்கடி கரெக்டாக இருக்கு, எப்போல்லாம் இந்த மாடல் கரெக்டாக இருக்கு, ஓவராலாக இது எப்போ வந்து கரெக்டாக இருக்குங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்கு அக்யூரசி அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரிசிஷன். ஸோ இந்த ப்ரிசிஷன் அப்படிங்கிறது நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு பி வெரி ஷுர் வென் யூ சே சம்திங் இஸ் பாசிட்டிவ். ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கரெக்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அந்த கரெக்டில் வந்து 1% கூட வந்து இது தப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற ரிஸ்கெல்லாம் நம்ம எடுக்கவே கூடாது. அது கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கேன்சர் டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாடல் இஃப் யுவர் மாடல் சேஸ் சம்மோன் ஹேஸ் அ கேன்சர் யூ பெட்டர் பி ரைட். ஸோ ஒருத்தவங்களுக்கு கேன்சர் வந்து இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும்னா அது 100% கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நான் அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த இடத்துல நான் எது யூஸ் பண்ணோன்னா இந்த ப்ரிசிஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவேன். ஒரு இடத்துல நான் வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து 100% நான் ஷோராக இருக்கணும் அந்த ரிசல்ட் கரெக்ட் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ப்ரிசிஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு பி ஸ்கேர் பீப்புள் வித் ஏ ராங் பாசிட்டிவ் ரிசல்ட். ஸோ நம்ம கேன்சர் இல்லாதவங்களுக்கு போய் நான் கேன்சர் இருக்குது அப்படின்னு தப்பாக நான் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, தப்பாக என்னோட ரிசல்ட்டை வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கணும்னா இந்த ப்ரிசிஷனுங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரீகால் அப்படிங்கிறது இஃப் இட்ஸ் ரிஸ்கி டு மிஸ் எ ரியல் பாசிட்டிவ் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டிசீஸ் டிடெக்ஷன். ஒரு டிசீஸ் வந்து நீங்கள் டிடெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மிஸ்ஸிங் எ பர்சன் ஹூ ஹேஸ் அ டிசீஸ் இஸ் எ டேஞ்சரஸ். அதாவது ஒருத்தவங்களுக்கு டிசீஸ் இருக்கு, ஓகேவா, ஒருத்தவங்களுக்கு டிசீஸ் இருக்கு ஆனால் அவங்களுக்கு டிசீஸ் இல்லை அப்படின்னு கொடுத்தா அது எவ்வளோ டேஞ்சரஸ். ஒருத்தவங்களுக்கு டிசீஸ் இருக்கு ஆனால் நம்ம ரிப்போர்ட் வந்து டிசீஸ் இல்லைன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கான நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்கே போக மாட்டாங்க. ஓகே நம்மளுக்கு தான் டிசீஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரீ ஆயிடுவாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ பெரிய டேஞ்சரஸ். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நம்ம எது யூஸ் பண்ணோம்னா இந்த ரீகால் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். So you want to catch every actual cases even if some are the false alarms. அதாவது
எவ்ரி ஆக்சுவல் கேஸஸையுமே நம்ம வந்து கேட்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம எது யூஸ் பண்ணலாம்னா இந்த ரீகால் அப்படிங்கிறது அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எஃப்என் ஸ்கோர். எஃப்என் ஸ்கோர் அப்படிங்கிறது இஃப் போத் த ப்ரிசிஷன் அண்ட் ரீகால் ஆர் இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து ப்ரிசிஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தவங்களுக்கு வந்து கேன்சர் வந்து இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு கரெக்டா நம்ம சொல்றோமோ அதுவும் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து டிசீஸ் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து அந்த பர்சனை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ இந்த ரெண்டு கேசஸ்மே ஒரு இடத்துல இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம F1 ஸ்கோர் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேம் ஃபில்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேம் ஃபில்டர்ல வந்து யூ டோன்ட் வாண்ட் டு மிஸ் த ஸ்பேம். ஸ்பேம் வந்து என்னால மிஸ் பண்ணவே முடியாது, மிஸ் பண்ணவும் கூடாது. ஓகேவா? ஸ்பேமா வருது, அதை போய் நான் வந்து அது ஸ்பேம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸோ அது வந்து ஸ்பேமுங்கிறது நான் ப்ராப்பரா வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல அது வந்து ரீகால். அண்ட் தென் யூ ஆல்சோ டோன்ட் வாண்ட் டு பிளாக் த ரியல் இமெயில்ஸ். இன்கேஸ் ரியலான ஒரு இமெயில் வருது ஸ்பேம்னு சொல்லிட்டு நான் வந்து கிளாசிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா அதுவும் தப்பு தானே. ஸோ அது வந்து ப்ரிசிஷன். So you don't want to miss the email, that is the recall, and you also don't want to block real emails. So that is the precision. So இந்த ரெண்டுமே இம்பார்ட்டண்டா இருக்கிற இடத்துல F1 score அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணுவோம். It's give you a balance between the catching positive and avoiding the false alarms. அண்ட் தென் ஃபைனல் ஒன் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். ஸோ கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸில் வேணாலுமே நம்ம கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ யூஸ் பண்ணும்? வென் யூ வாண்ட் டு சி தி எக்ஸாக்ட்லி வாட் த மாடல் இஸ் டூயிங், ரைட் அண்ட் ராங். ஸோ ரைட் திங் அண்ட் ராங் திங் எல்லாத்தையுமே நம்ம மாடல் வந்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம மாடல் என்ன பண்ணிட்டு இருக்கு, என் மாடல் என்னதான் பண்ணுது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்ல, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்லேருந்து நான் கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது எவ்வளோ எவ்வளோ இதை வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, எவ்வளோ விஷயத்த தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, எவ்வளோ விஷயம் கரெக்டாக இருக்கிறத தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறது, தப்பாக இருக்கிறத கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி. ஸோ இந்த மாதிரியான அனாலிசிஸ்லாம் நம்ம பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 மெட்ரிக்ஸ் ஓவராலாக வந்து 1, 3 and 4 and 5 இந்த 5 மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா நம்மளோட லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ல நம்ம யூஸ் பண்ற மெட்ரிக்ஸ். லிட்டில் பிட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்க எல்லாத்தையுமே திருப்பி திருப்பி பார்க்குறப்ப லிட்டில் பிட் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும். பட் எஃபர்ட் எடுத்து நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த அக்யூரசி, ப்ரெசிஷன், ரீகால், F1 ஸ்கோர் அண்ட் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனோட மெட்ரிக்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனோட ரியல் டைம் ஒரு கோட் பில்டிங் கோட் வச்சு நம்ம எப்படி பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துருக்கோம். அண்ட் தென் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனோட மெட்ரிக்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஓவராலாக மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வீடியோஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து உங்களோட மிஷின் லேர்னிங் ட்ராக்கரில் அப்டேட் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்ரெடி நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம ட்ராக்கர் வந்து கொடுத்துருக்கோம். அதில் டிஸ்கிரிப்ஷனில் ட்ராக்கர் இருக்குது. இல்லாதவங்க ட்ராக்கரை வந்து டவுன்லோட் பண்ணி அதை அப்டேட் பண்ணிகிட்டே உங்களோட க்ரோத்தை வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிட்டே வாங்க. Thank you for watching this video and stay tuned for our tomorrow's video, and don't forget to subscribe and bell button வந்து click பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களை வந்து டைம்க்கு ரீச் அவுட் ஆகும். And thank you very much.